இப்போ குட் பேட் அக்லில இளையராஜா காப்பிரைட் இஷ்யூனால அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. அது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸோட படம் கிடையாது. அது ஆதிக் ரவிச்சந்திரனோட படம் கிடையாது. அது தலையோட படம். நம்ம படத்துக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்றது நமக்கு தான் பிரஸ்டீஜ் இஷ்யூ. வேற எந்த ஸ்டாரோட படமாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா, அந்த ஸ்டாரோ, அந்த ஸ்டாரோட பிஆர் கம்பெனியோ சும்மா இருப்பாங்களா? ஆனா, நம்ம அத பத்தி கவலையே இல்லாம அப்படியே இருக்கோம். இதெல்லாம் நம்ம எப்ப மாத்திக்க போறோம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஐ எம் 100% ஷூர் இது நீங்க மட்டுமே எடுத்த முடிவில்ல. இந்த மாரி ஒரு போர்ட்ஃபோலியோ போடுறது. மேலிடத்துலருந்து தான் வந்திருக்கும். ஆனா, எங்களுக்கு என்னைக்குமே மேலிடத்த குறை சொல்லி பழக்கம் இல்ல. உங்கள தான் கேட்போம். தயவு செய்து ஒரு நல்ல பிஆரா ஒரு 4 பேர சோசியல் மீடியால ஒரு யங்ஸ்டர்ஸா வச்சு, உண்மையான ட்ரெண்ட் இப்ப கரண்ட்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இல்லையா, ஃபேன்ஸ் கிளப்பே இல்லன்னு சொன்னாலும் 15 வருஷமா சூப்பரா சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். அப்படியே விட்டீங்கன்னா, நாங்க பாட்டுக்கு எங்க தலைய எப்படி எங்க வைக்கணுமோ அப்படி அங்க வச்சுட்டு போயிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.